விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பன்ருட்டி வேட்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சார ஒரு கூட்டத்தில் பேசும்போது அவர் வந்து இங்கே சமூக சூழல் குறித்து பேசிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு ஒரு காலத்தில் தலித்துகளாலேயே இது இருந்துச்சு, ஆபத்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டு இறக்கி விடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதையெல்லாம் சரி பண்ணியிருக்கு, நல்லிணக்கமாக வாழ்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்கு, இளைஞர்களை பண்படுத்தியிருக்கு இப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்த சூழலையும் இப்போ உள்ள சூழலையும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முன்பு அதற்கு பின்பு அப்படின்னு ஒப்பிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அதை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு கட் பண்ணி எடுத்து போட்டு இஸ்லாமியர்களுக்கு தலித் இளைஞர்களால் தான் பாதிப்பு அப்படின்னு அவர் பேச தொடங்கின அந்த கிளிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு சாணி நக்கி வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கடலூர் மாவட்டத்தில் பல இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளால் தான் பிரச்சனை. அது தலித்துகளால் எப்படி வருதுன்னா, ஆர்எஸ்எஸ் காரர்கள் வந்து தலித்தில் காட்டும் நாளில் அடிக்கடி நடக்கும். நான் அந்த பகுதியை சேர்ந்தவன். ஒரு மாசத்துக்கு ஒருத்தவங்க அங்கேருந்து வந்துருவாங்க, அந்த நெய்வேலியில இருந்து வந்து அங்க இருக்கிற நம்ம இப்போ அந்த நிர்வாகிகள்லாம் இப்ப விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப பக்குவப்பட்டு அமைதியாக அழகாக இருக்கிறார்கள். அதெல்லாம் எழுச்சி கண்டதால் பயிற்றுவிக்கப்பட்ட பாசனம் பயின்றதால் தான் வந்து அந்த பக்குவம். அவன் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டான். ஏன் இவன் இந்த மாதிரி கட் பண்ணி எடிட் பண்ணி போடணும்? சில்லற பைய இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தில் தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, திமுக மேலே உள்ள வெறுப்பா? திமுகவோட வெற்றியை கட்டுப்படுத்தவா? அவதூறு பரப்பி இவங்களோட வெற்றி வாய்ப்பை தட்டி பறிச்சிடலாம் அப்படின்னா கிடையாது. திமுகவோட வெற்றி வாய்ப்பை தடுத்து நிறுத்த முடியாது. திமுக 365 நாளும் தேர்தல் மோட்லேயே வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது, பாஜக போலவே. அதனால் அவங்க களத்தில் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள அவ்வளோ எளிமையாக ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்காம அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது அப்படின்னு இந்த சாணி நக்கியே ஒத்துக்கிறான், ரங்கராஜ் பூண்டேவே ஒத்துக்கிறான். அதனால் திமுகவோட வெற்றியை பாதிச்சிடலாம் எப்படியாவது அப்படின்னு இவன் இந்த வேலையில் சில்லற வேலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இலக்கு வச்சு வந்து வேலை செய்யலை. காரணம் என்ன அப்படின்னா, விசிகா வேட்பாளரை இந்த மாதிரி இலக்க வச்சு அவங்க ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சும் கூட ஏன் இந்த மாதிரி வெட்டி ஒட்டுறான் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சனாதனத்தை தீவிரமாக எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சி. கொள்கை ரீதியில் சமரசமாகாத இந்த பார்ப்பனிய சித்தந்தர சில்லறப்பைய ரங்கராஜ் பூண்டேவோட என்ன குடுமையை ஆட்டிக்கிட்டு வரானோ, அந்த குடுமையை ஓவராக ஆட்டினா கட் பண்ணி போடுவேன், எங்ககிட்ட வாழாட்டாத குடுமையையும் ஆட்டாத அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் உன் சனாதன வேலையெல்லாம் எங்கன்னா வச்சுக்க, நாங்கள் எந்த சமரசமும் ஆட்பட மாட்டோம், எதுக்கும் விலை போக மாட்டோம் அப்படின்னு உறுதியாக களத்தில் நின்று இங்கே ஒரு எல்லைச்சாமியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற காரணத்தினால எதிரி யார், நமக்கு கோரா நம்ம ஊடுருவறதுக்கு தடையாக இருக்கிறது யார் அப்படின்னு புரிஞ்ச இந்த சாணியை தின்ற சில்லறப்பைய தெளிவாக திட்டம் போட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூற பரப்புகிறான். ஏன்னா அவன் பின்பற்றக்கூடிய கொள்கைக்கு, அவனோட திருட்டுத்தனத்துக்கு நேரடி எதிரியாக பகையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவன் கருதுவதனால திமுகவை வீழ்த்திட முடியும் அப்படின்னு எண்ணியெல்லாம் அவன் இந்த அவதூற பரப்பலை. அவனோட இலக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வீழ்த்தணும். என்னதான் வெளியே பல்ல காட்டி பேசினாலும், பசப்பு வார்த்தை பேசினாலும், இவங்கெல்லாம் ஒரு மத பயங்கரவாதிகள். இவங்கெல்லாம் இந்த மாதிரியான நபர்கள் வெளியே காட்டிக்கும் போது தங்களை பெரிய பொது, அதாவது அனைத்து மக்களுக்குமானவர் மாதிரியும் ஜனநாயகவாதிகள் மாதிரியும் காட்டிப்பாங்க. ஆனால் முழுக்க விஷம் நிறைந்தவர்கள். அவர்கள் எப்போதும் அவர்களோட எதிரியை வீழ்த்த சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அவர்களோட எதிரியை என்ன ஆயுதம் கொண்டாவது வீழ்த்திடலாம், அதில் எந்த அறமும் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு எண்ணக்கூடியவர்கள். பழக்க வழக்கம்லாம் அவங்களுக்கு அப்புறம்தான். அவங்களுக்கு அவங்க பரம்பரை வாழ எதை வேணால் செய்வாங்க. அப்படியான ஒரு இலக்காக வச்சு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இந்த சாணி தின்ற பைய வந்து சில்லற பைய வந்து அவதூறு பரப்புறதுக்காக அந்த கிளிப்பை எடுத்து வெட்டி போடுறான். இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி வந்து அது ஒரு பக்கம் பரப்பப்படுது. அது ஒரு சில்லற குரூப்பால் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவரோட தொண்டரை திரும்ப வந்து தொண்டரை கன்னத்தில் பலார்னு அரைஞ்சிட்டாருன்னு. அரைஞ்சார் தான், ஆமாம், யார் இல்லைன்னு சொன்னால் அண்ணன் திருமா. அதாவது இன்றைக்கி விஜய்க்கு வர கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, மாஸ் ஹீரோ வெளியே வந்துட்டார், அவர் வெளியே அவரை இட்டுன்னு போகிறதா எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது, அவரை இட்டுன்னு போகிறதுல அவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு புசி ஆனந்தெல்லாம் சொன்னாலும் கூட இன்றைக்கி அவர் தெருவில் இறங்கி நடக்க முடியாது, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் பார்க்க முடியாது, கூட்டம் கூட்டிட்டும் மறுபடியும் ஸ்டாம்ப் பேட் நடத்துகிறோம் அப்படின்லாம் இவனுக்கு உருட்டுனாலும் கூட 25-35 வருஷமாக களத்தில் இருக்கிற அண்ணன் திருமா எங்கு நடந்தாலும் இது போன்ற கூட்டத்தை, அதாவது அந்த மாசு குறையாத கூட்டம்,
அந்த கரிஸ்மேட்டிக் குறையாத ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு எந்த சினிமாலையும் நடிக்கல, எந்த ஒரு பின்புலமும் கிடையாது, பெரிய நடிகரோட வாரிசு கிடையாது, இல்லை இவரே பெரிய நடிகர் கிடையாது, இப்படி எந்த பின்புலமும் இல்லாமல் இப்படி ஒரு தலைவனாக மாசு குறையாத ஒரு தலைவனாக அந்த 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 கரிஸ்மேட்டிக் குறையாத ஒரு தலைவனாக எங்கு போனாலும் இளைஞர்கள் பட்டாலும் சூழ்ந்து கொண்டு அவரோட ஒரு படம் எடுத்துட முடியாதா, அவர்கிட்ட பேசிட முடியாதா, கை குளிக்கிற முடியாதா, அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கிட முடியாதா அப்படின்னு எல்லா இடங்கள்லையும் முண்டி அடிச்சுக்கிட்டு வர ஒரு மிகப்பெரிய பட்டாளம் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னாடி நிற்கிது. அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது. அதனால தான் எந்த மேடையிலையும் உசிப்பி விடுற மாதிரி அவர் பேசவே மாட்டார். நாம் கட்டுப்பாடாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், நீண்ட தூரம் பயணிக்கணும், நாம் பொறுப்போடு இருக்கணும், நிறைய கற்றுக்கணும், அரசியல் சூழலை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். வெளிப்படையாக சொல்வார், நாம் இன்னும் அமைப்பாகணும், ஒரு ஒழுங்குக்குள்ளே வரணும் அப்படின்னு திரும்ப 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 தன் தொண்டர்கள்கிட்ட, இளைஞர்கள்கிட்ட, தன் கட்சி தோழர்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார் இவர். இப்போ ஒருவேளை அந்த வேனில் ஏறி அப்படி ஆர்வ மிகுதியால் உணர்ச்சி பெருக்கால் அந்த வேனில் ஏறி வர நபர் வந்து அவர் திட்டுறாரு, விலக்கி விட்டுறாரு, கீழே இறங்குன்னு சொல்கிறாரு. அதை மீறியும் அவன் ஃபோன் எடுத்து கன்னத்தில் அடி வாங்கிக்கிறான். அடி வாங்கிட்டு ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறான். அதை ஒருவேளை அவர் அனுமதிக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஓகே, இவ்வளோ பற்றா இருக்கான்ப்பா நம்ம மேலே, இவ்வளோ ரசிகத்தன்மையாக இருக்கான்ப்பா, வாடா தம்பி ஏறி வந்துட்டேன், சரி உடுப்பா பார்த்துக்கலாம் உடுப்பா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்மைல் பீஸ் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அடுத்து என்ன நிற்கலாம்? அது என்னவா உதாரணமாக இருக்கும்? அடுத்து என்ன பண்ணுவான்? இன்னொருத்த என்ன பண்ணுவான்? ஓகே, எப்படியாவது அடிச்சு பிடிச்சி மேலே போயிட்டோம்னா நம்ம தலைவர் போகிற வரைக்கும் தான் அப்படி இப்படி திட்டுறாரு, மிரட்டுறாரு, போயிட்டோம்னா வேறு வழி இல்லைன்னு ஃபோட்டோ எடுத்துறாரு அப்படின்னு இன்னொருத்த வருவான். அப்புறம் அது போல் பலர் குதித்து மிதித்து ஏறி எல்லார் மேலே ஏறி முண்டி அடித்து வேன் மேலே ஏறி வந்து அந்த ஃபோட்டோ எடுக்கிறதே பெரிய நிகழ்ச்சியாக மாறிடுவாங்க. அப்போ முண்டி அடிச்சுட்டு வரவனுக்கெல்லாம் ஃபோட்டோ கிடைக்கணும். எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு வந்து நெரிசல் அதிகமாகி மறுபடியும் ஒரு கரூரில் நடந்த மாதிரியான ஒரு ஸ்டாம்பேடுக்கு வழிவகுத்துரும், உயிரிழப்பை ஏற்படுத்திடும், வண்டிக்குள்ளே மாட்டிப்பாங்க, வீலில் விழுந்துருவாங்க. இதெல்லாம் பொறுப்போடு உணர்ந்த ஒரு தலைவன் இதைத்தான் செய்வான், இப்படித்தான் செய்வார். அப்போது தன் தொண்டர்கள் மீது பேரன்பு இருக்குது. அவன் தன்னை விரும்புவதை விடவும் தான் தன் தொண்டர்களை, மக்களை, இளைஞர்களை நேசிப்பதன் காரணமாக அவர்களோட உயிர் அப்படிங்கிறது விலை மதிக்க முடியாதது. அவர்களை இப்படியான ஒரு கொள்கை புரிதல் உள்ள கூட்டமாக விசிகா பக்கம் இழுத்து விட்டு அவர்களை ஈர்த்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படியா ஒரு கொள்கை பின்னாடி ஈர்க்கப்பட்ட இளைஞனை இழந்துடக்கூடாதுன்னு ஒரு தலைவர் நினைப்பார். அதனால் என்ன கொள்கை புரிதல்னால ஆர்வ மிகுதியால் இவன் வரான்னா அவனை தடுத்து நல்வழிப்படுத்த வேண்டியது ஒரு தலைவரோட கடமை. அதைத்தான் அவர் கன்னத்தில் 2 அடி இன்னும் 4 அடி கூட அடிக்கலாம். அதுக்கு அந்த தொண்டர்களை கோச்சிக்க மாட்டாங்க. ஏண்டா வீட்டிலேருந்து தன் பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு பரவாயில்ல விஜயை பார்த்துட்டேன்னு சொல்கிறது சரி, அதுக்கே அந்த பறி கொடுத்த குடும்பம் கோச்சிக்காது அப்படின்னா 2 அடி வாங்குறதுக்கு அந்த இளைஞன் கோச்சிருவானா? ஒரு நல்வழிப்படுத்த ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாரு, ஒரு தலைவனாக அங்கே செயல்படுறாரு, தன் தொண்டர்கள் மீது அக்கறை கொண்ட ஒரு லீடராக அங்கே அவர் செயல்படுறாரு. இது எப்படி தவறாக முடியும்? தன் தொண்டர்களை அவர் கண்டிக்கிறாரு, வழிநடத்துகிறாரு. இப்படி கண்டிக்கிறதுனால தான் இன்னொரு 41 பேர் சாகாமல் இருக்காங்க. அப்படி இவர் இந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் அவர்களை தூண்டி விடுற, அவர்களை ரசிக மனப்பான்மையிலே வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஒரு தலைவராக இருந்தால் அவர் எப்பவும் சொல்வார். ஒரு இடையில கூட பேசினார், நான் தான் அவங்கள தலைவராகணும், அதிகாரத்துக்கு வரணும்னு தூண்டி விட்டேன், நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீட்டு கொடுக்குற விவகாரத்தில் பேசியிருந்தார். அந்த மாதிரி தொடர்ந்து தன் பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களை வெறும் ரசிகர்களாக வச்சுருக்கக்கூடாது, அவர்களை தலைவராக்கணும், அவர்களை அரசியல் அதிகாரம் பெற்றவர்களாக ஆக்கணும், அவர்களை புரிதல் உள்ள ஒரு தலைமையாக உருவாக்கணும், எனக்கு தொண்டர்கள் வேணாம் தலைவர்கள் தான் வேணும் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு தலைவர். அவர் எப்படி இப்படி பொறுப்பு இல்லாமல் அவர்களை ரசிக மனப்பான்மையில் அணுகுவார்? அப்படித்தான் வழி நடத்துவார். ஒரு அடுத்த தலைமுறையை, அடுத்த தலைமையை உருவாக்கக்கூடிய தலைவர் இப்படித்தான் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துப்பார். பொறுப்பு இல்லாமல் தற்குறித்தனமாக ஒருபோதும் உணர்ச்சியை தூண்டி முகத்தை காட்டாமல், வணக்கம் சொல்லாமல், கை குலுக்காமல், ஒரு இடத்துல மக்களை கூட்டி கொண்டு போய் திரட்டி அவர்களை கூட்ட நெரிசலுக்குள்ள நெரிசல் மரணம் கூடிய அற்ப அரசியலை ஒருபோதும் அண்ணன் திருமா செய்ய மாட்டார். அப்படியான ஒரு பதட்ட சூழல் ஏதாவது ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு கிளம்பிடுவார். தேர்தல் நேரத்தில் ஒருவேளை இன்றைக்கி தான் கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட்டம் ஹெவியாக இருக்குது, என்ன ஆனாலும் பரவாயில்ல நம்ம தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடலாம்லாம் பண்ண மாட்டார். அன்றைக்கி தான் கடைசி நாள், இன்றைக்கி விட்டால் தேர்தல் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தாலும் கூட பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிவிட்டு அவர் போயிடுவார்.
மக்கள் தான் முக்கியம், இளைஞர்கள் தான் முக்கியம். இப்பேற்பட்ட ஒரு கொள்கை கூட்டத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஒருத்தரை இழந்தாலும் மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு உணரக்கூடிய ஒரு தலைவர். அது இந்த சினிமாலேருந்து வந்துட்டு மாஸ் காட்டுறது, பஞ்ச் டயலாக் பேசுகிற சில தற்குறிகளுக்கு அது எப்போதும் புரியாது, ஒருபோதும் புரியாது. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இதுக்கு பதில் கொடுக்குற அளவுக்கு ஒர்த்து இல்லை. இருந்தாலும் சில குழப்பங்கள் வந்து முதல் தலைமுறையாக இல்லை பொது சமூகத்திலேருந்து பொது தளத்திலேருந்து அந்த திருமாவை கவனிக்கிறவங்க அவங்க மத்தியில் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது கேள்வி எழலாம். இது ஒருவேளை தப்பு தானே, இப்படி செஞ்சுருக்கக்கூடாது இல்லை அப்படின்லாம் தோணலாம் இல்லையா? அதுக்கான ஒரு பதிலாக தான் இதை நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி சிறுத்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அவங்கக்கிட்ட இதை ஒரு பெரிய அவதூறாக பரப்பிட முடியாது. சாணி நக்கி சில்லற பையன் ரங்கராஜ் பூண்டேக்கு பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத சேர்த்து பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. தொடர்ந்து பேசலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8க்கு 8 வெல்லணும் அப்படின்னு வாழ்த்தி இந்த பதிவை முடிச்சுக்கலாம். நன்றி.